வணக்கம். லோக்சபா தேர்தலுக்கான வியூகம் வகுக்க இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் நேற்று டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான மு.க. ஸ்டாலின், திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதல்வருமான மம்தா பானர்ஜி, பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட மொத்தம் 28 கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் லோக்சபா தேர்தலுக்காக இப்போதைய இந்திய கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்பது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டன. அத்துடன் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் இந்திய கூட்டணி கட்சிகள் தங்களுடைய தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை முடித்துவிட வேண்டும் எனவும் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். மேலும் இந்திய கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் குறித்து யாரும் எதிர்பார்க்காத வகையில் மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது. மல்லிகார்ஜுன கார்கே ஒரு தலித் என்பதால் தலித் பிரதமர் வேட்பாளர் என்ற முழக்கத்தை முன்வைக்க முடியும் எனவும் மம்தாவும் கெஜ்ரிவாலும் வலியுறுத்தினர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் மல்லிகார்ஜுன கார்கேவை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்த இந்திய கூட்டணி கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டது. யாரும் இதை எதிர்பார்க்கவில்லை எனவும் உறுதிப்படுத்தினார். இருந்தபோதும் தாம் ஒருபோதும் பிரதமர் வேட்பாளர் இல்லை என மல்லிகார்ஜுன கார்கே மறுத்துவிட்டார். அத்துடன் லோக்சபா தேர்தல் வெற்றிக்கு பின்னரே பிரதமர் வேட்பாளரை முடிவு செய்வோம், முதலில் தேர்தலில் வெல்வதுதான் நமது இலக்கு எனவும் இந்திய கூட்டணி கூட்டத்தில் வெளிப்படையாகவே மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.